இந்த இடத்திற்கு தோழருடன் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் இன்று பணி ஓய்வு பெறுகின்ற விழாவில் கலந்து கொண்ட எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அந்த சங்கத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் அவர்கள் உறவினர்களுக்கும் அவர்களை சார்ந்த என்னை சார்ந்த சென்னை மாநகராட்சி பொதுவுடையோர் முன்னேற்ற சங்கத்திற்கும் உற்சாகம் சார்பாக எனக்கு அழைப்பு கொடுத்து இந்த விழாவில் கலந்து கொண்ட எனக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடன் பணியாற்றிய என்னுடைய ஆசான் என்று சொன்னால் அண்ணன் தீனதயாளன் அவர்கள் ஒரு மேலும் சொன்னால் ஒரு தந்தையாக கருதக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர். எங்களுடன் பணியாற்றி கொண்டிருந்த மோகன் பக்தாச்சலம், பன்னீர்செல்வம் மற்றும் சில நண்பர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்ற அந்த அரங்கத்திலே வந்திருக்கின்ற ஏழுமலை, கார்த்திக், தோமுசாவை சார்ந்த என்னுடன் உறுதுணையாக இருக்கக்கூடிய விக்னேஷ் பாபு, தம்பி பிரேம்குமார் அனைவரும் சார்பாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் யாருனாக்கா 3 பேரும் சம்பத், ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று லைசன்ஸ் எடுத்து கொடுத்தவர், இன்னொருத்தர் ஒரு நல்ல மழையை கொடுத்தவர். அது என்னோட யாரும் இல்லை, என்னோட மைத்தினர் சம்பத்குமார், அது ஈவோவாக இருக்காரு. அதே வகையில் இங்கே நான் நிற்கிறது முழு காரணம் வந்து எங்கள் பெரிய அண்ணா தனசேகரன். அது என்னைக்கும் மறைக்க முடியாது. நான் கடைசி பென்ஷன் வாங்கி சாப்பிட்றதும் அவர் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக நினைக்கிறதுலாம் அதுதான் உண்மையும் கூட. என் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ தொடர்ந்து நான் இங்கே வந்து நின்று ஆரோக்கியமாக பேசியிருந்தாக்கா என்னோட மனைவி ரொம்ப முக்கியமான காரணம். அதே வகையில் எனக்கு 2 மகன்களும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கிரேட். அந்த அளவுக்கு எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதே போல் எனக்கு ஒரு மகள் ஒன்று கிடைச்சிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு துளிர் அந்த பேர் கொண்ட பேட்டி அமைஞ்சிருக்காங்க. இந்த லைஃப் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அதே வகையில் இவ்வளோ பேர் நான் சம்பாதிச்சிருக்கணும் போது எனக்கு உண்மையை ரொம்ப சந்தோஷம் தான். இது வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி. இன்னொரு தடவை வரப்போதில்லை. என்னை பார்த்தா எல்லாருமே வந்து இன்னும் இதுக்குள்ள ரிட்டையர் ஆகிறீங்க, இன்னும் 10 வருடம் சர்வீஸ் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தை பார்த்து சொன்னாங்க. அந்த உருவம் எப்படி அமைஞ்சிருந்தது எங்கள் அம்மா அப்பாவோட பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. அதனால தான் நான் பத்திரிகைகளை கூட அதே மாதிரி போட்டிருந்தேன். நான் என்னை நேசிப்பவர்கள், பணியை நேசிப்பவர்கள், துளிர் போன்ற துளிர்ன்றது கள்ளக்கவலையில் சொல்லுவாங்க. அந்த துளிர் போன்ற உறவுகள், துளிர்ந்து என் பேட்டி, 2வது உறவுகள், 2வது நட்புகள். அந்த நட்புக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஆள் நான் தான். ஏன்னா என்னோட நண்பர் வந்து இளம்பவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வீட்டில் ஃபங்க்ஷன் உண்டு, அதெல்லாம் வர முடியல. 50 ஆண்டுகள் நண்பர் அவர். எனக்கு இந்த வேலை கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்ட தான். போய் குப்பநாரி வாட்டர் கிடைச்சது ரொம்ப ரொம்ப லாங் போனாக்கா விபத்துலாம் நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை கிடைக்காம இந்த வேலைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டவர் அவர். அவர் ஒரு முன்னுரிமை தராமல் தான் நான் நேற்று எங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது அவருக்கு முன்னிலை தர மாதிரி வர வச்சு என் மிஸ்ஸஸுக்கு அந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே யார் துளிர், உறவு, மனைவி, நட்பு, இளம்போ, இந்த 3 பேரும் ஒரே டைமில் அதிகாரி கையால் நான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு நிறைய நட்புகள்லாம் உண்டு. அது வந்து பாராட்டான விஷயம் தான் எல்லா நட்பும். நான் சில விஷயங்களில் வந்து சில அதிகாரிகள் கடுமையாக நடந்திருக்கேன். அதனால் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்திருக்குது. ஆனால் அந்த கடுமை தேவைன்னு இப்போ நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இங்கே யாராவது டைம் வந்தாக்கா தெரிஞ்சுக்கோங்க. இதுவரையும் 6ஆம் மாதம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு இதுவரையுமே செட்டில்மெண்ட் ஆகலை, எஸ்ஆரும் பூர்த்தி ஆகலை. இந்த பகுதி அலுவலர்கள், செயற்பொறியாளர்கள், மண்டல அலுவலர்கள் மற்றும் எழுத்தர்கள்லாம் வந்து அடியோட அலட்சியமாக இருக்காங்க. இது வந்து ஜீர்ணிக்க முடியல. என்னால் முடியலாம் போராடுறேன். போராடுறதுக்கு ஒன்று அந்த பலன் கிடைக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பலன் மேலும் மேலும் தொடரும். என்னை பயன்படுத்திக்கலாம். அது ஒரு சாதகமாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், பாதகமாக இருந்தாலும் என் மேலே வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இயற்கையாகவே எனக்கு வந்து கொஞ்சம் வாய் அதிகம். அது எல்லா அதிகாரிகளும் தெரியும், என் கூட உடம்பு அத்தனை தெரியும். உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து
எல்லாரும் என்னை வாழ்த்ததுக்கு ரொம்ப 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 மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.